நீ என்னையா சொல்றது? நீ இது சொல்றதுக்கு நீ ஒரு அமைச்சரா? ஊழலின் மகாராணின்னு சொல்லப்படுகின்ற ஜெயலலிதா கொடுக்குதான் பட்டம். உங்களுக்கு சந்தேகம் வருதா? கரண்ட் பாக்ஸ்களை கையை விட்டு நீ கையை விட்டு பாரியா நத்தான். எனக்கு ஆத்திரம் கோபம் வருது. ஏன் என்ன வீர விளையாட்டு? அந்த விளையாட்டை நிறுத்துறீங்கன்னா விஜயகாந்த் வேற மாதிரி விஜயகாந்த் நீங்க பாப்பீங்க. மதுரை மாநகராட்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். யார் சொல்கிறா? ஜெயலலிதா. யார்? ஊழலின் மகாராணின்னு சொல்லப்படுகின்ற ஜெயலலிதா கொடுக்குதான் பட்டம். எதற்காக இதெல்லாம்? எதற்காக? அதை யார் கொடுத்தா? ராஜன் செல்லப்பா கொடுத்துருக்காங்க. மேயராக இருக்க துணை மேயருக்கு சொல்கிறாரு. டிவியில் ஒருத்தர் பேட்டி கொடுக்குறோம். அந்த டிவி நிகழ்ச்சி பூரா எல்லாம் தமிழ்நாட்டில் பூரா தெரியும் உங்களுக்கு. இல்லையா? மேயர் எங்கே பண்ணார்? ரோடெல்லாம் ரிப்பேர். ரோடு பொல்லாமல் தான் இருக்குது. யாரும் இல்லைன்னா பாதாள சாக்கடை அப்படியே தான் கிடக்கு. அம்பிட மாட்டோம். யாருமோ சாக்கடை. எங்களுக்கு என்ன? இவர் யாரை மாதிரி பேசுகிறாருன்னா துணை கொள்கை பிறப்பு செயலாளர் அதிமுக அவரை மாதிரி எவரும் பேசிக்கிட்டு இருக்காரு. சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. ஏன் இதையெல்லாம் சொல்லிக்கிறேன்னா இவ்வளோ தூரம் மோசமாக இருக்குது. இந்த இடம் கொடுத்தாங்க. இந்த இடத்துக்கு முன்னாடி டார்ச்சர் அவ்வளோ பண்ணியிருக்காங்க இந்த காவல்துறையும் அதிமுக ஆளுகளும். எதற்காக? அவங்க கொடுத்தவங்களுக்கு கோடான கோடி நன்றி. என்னைக்குமே உங்களுக்கு எனது கட்சி என்னைக்கும் இந்த இடம் கொடுத்த அனைவருக்கும் உறுதுணையாக இருப்பார். அதே மாதிரி சகாயத்தை ஏன் சொல்லுகிறேன்னா, சகாயம் நல்ல மனுஷன், நல்லவர், மிக வல்லவர். ஏனென்றால் அவருக்கு இவங்க தேவையில்லாமல் கொடுக்குறாங்க. சட்டம் ஒழுங்கு எந்த அளவு கெட்டு போயிருக்குன்னு சொன்னவர். இந்த கூடல் நகருங்கிறது இப்போ தாங்க வந்துச்சு. இது என்னங்க நகர்னே? கூடல் நகர். அப்போ எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த ஆலமரம் இருக்குது பாருங்க. ஆலமரத்துக்கெல்லாம் பிரிட்ஜு போட்டாங்களா வரும்போது கேட்டு? ஆமாம் போட்டாங்க. ரைட்டு. இப்போ கூடல் நகருங்கிற புதுசாக கட்டியிருக்காங்க. இங்கேருந்து தான் கார்பரேஷன். அதுக்கு முன்னாடி ஒரு கார்பரேஷன். இங்கேருந்து தான் நீங்கள் டியூப்லைட்டை வைக்கணும். அந்த டியூப்லைட்டை வைக்கக்கூடாதுங்கிறாங்க இந்த காவல்துறை. ஏன் இவங்க 5 வருஷத்துக்கு ஒரு மாற்றப்படுறாங்கன்னு இந்த மாதிரி அக்கப்பூர் கொட்டுறது? ஆளுங்கட்சிக்கு ஏன் நீங்கள் ஏன் சாலரை அடிக்கிறீங்க? என் மக்களுக்கு சாலரை அடிங்க வேணாம் சொல்லு. அவங்க தான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளிங்க. அவங்க என்னைக்காவது ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டாங்க. கேள்வியை கேட்கல. ஏன் நீங்கள் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? அவங்க இதுவரை கேள்வியை கேட்கலையே. ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத ஒரு மக்கள் இருக்காங்கன்னா அதுதான் பொதுமக்கள். இப்போ உலக முதலீட்டர் மாநாடு ஏன் நடத்துறீங்க? குடிக்க தண்ணி இல்லைங்குது. குடிக்க தண்ணி இல்லைங்கிறீங்க, கரண்ட் இல்லைங்கிறீங்க. இந்த அறிக்கைக்கு இன்னி கூட கரண்ட் இல்லை. ஆனால் இவர் சொல்கிறார் வானத்தில் மின்வெட்டு இருந்தாலும் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில் மின்வெட்டு இருக்காது. யார் வேணுமாலும் கரண்ட்டு உங்களுக்கு சந்தேகம் மாதிரி தான் கரண்ட் பாக்ஸ்களை கையை விட்டு நீ கையை விட்டு பாரியா நத்தான். அப்போ தானே தெரியும். யாரை பார்த்து கரண்ட்டுக்குள்ளே கையை விட சொல்கிற? என் மக்களை பார்த்து நீ என்னையா சொல்கிறது? நீ இது சொல்றதுக்கு நீ ஒரு அமைச்சரா? நீ சொல்றதுக்கு நீ ஒரு அமைச்சரா? அமைச்சராக இல்லை. இதை சொல்றானே ஒரு அமைச்சரா? என்ன? எனக்கு ஆத்திரம் கோபம் வருது. ஏன் என்ன வரலாம்? ஏன்னா இருக்கிற மந்திரிகளுக்கு முதலமைச்சருக்கு நீ ஏசி போட்டு கரண்ட் கொடுக்குறீங்கல்ல, அடுத்த 5 வருஷம் கழிச்சு எங்கே இருப்பாங்கன்னு தெரியாது. இப்போ ஒரு கோர்ட்டில் சொல்கிறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு. என்ன தீர்ப்பு வருது? ஒரு பிரைம் மினிஸ்டர் போடலாம், ஒருத்தர் ஒரு இதை போடலாம், ஜனாதிபதி போடலாம், துணை ஜனாதிபதி போடலாம், நீதிபதியை போடலாம், இன்னொருத்தரை போடலாம். 5 பேர் தான். யாருடைய படம் வரக்கூடாது. ஆனால் இவங்க தேவையில்லாத படத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க. தமிழக அரசு படமே கண்டம் ஆஃப் கோர்ட்டுன்னு சாந்தி பூஷனை கொடுத்தாரு கெஜ்ரிவால் மேலேயே. கெஜ்ரிவால் அவர் படத்தை போட்டினாரு. என்னாச்சு? கண்டம் ஆஃப் கோர்ட். ஆக கண்டம் ஆஃப் கோர்ட் இவங்க பண்ணுறாங்களே. இது என்ன? இது மாத்திரம் எப்படி நியாயம்? இதனால தான் எல்லாருமே சட்டத்தை மீறுறாங்க. சட்டத்தை மீறுற காவல்துறை ஏன் இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு நான் பார்த்துட்டேன். பல இடத்துல பார்த்துட்டேன். இவங்க எல்லாம் லஞ்சம் அவங்கிறத குறியாக இருப்பாங்க. ஜல்லிக்கட்டுக்கு நான் என்னைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உறுதியாக இருக்குது. வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டுக்கு இந்த மதுரை மாநகரத்தில் பிறந்த விஜயகாந்த் யார்ட்டையும் கேட்கல. நான் இன்னைக்கு சொல்கிறேன், வீர விளையாட்டு. அந்த விளையாட்டை நிறுத்துறீங்கன்னா விஜயகாந்த் வேற மாதிரி விஜயகாந்த் நீங்கள் பார்ப்பீங்க.